தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். என் பெயர் சானந்தனா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க. வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கங்கை நதி, வைகை நதி, காவேரி, அமுத நதி, செங்குதனில் அபிஷேகம் சாந்தி பெற ஊற்றுகிறோம். செங்கதிரோன் உதிக்கின்ற சிங்கார பொற்காலை மங்களமா எழுந்திடுக மகிழ்ந்து நிதம் குளித்திடுக. நான் இங்கு பேசும் தலைப்பு திருவிளக்கு பூஜையின் சிறப்புகள். திருவிளக்கு பூஜை இந்து சமயத்தில் உன்னதமான வழிபாடாகும். உலகெல்லாம் இருந்து விளங்கும் இறைவனை இறைவியை நம் இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்ய திருவிளக்கு வழிபாடு துணை புரியும். வேத ரிஷிகள் ஹோமத்தை வளர்த்து இறைவனை வழிபட்ட மரபை தழுவி எழுந்ததே திருவிளக்கு வழிபாடாகும். வீடு என்று சொன்னால் அங்கு விளக்கெறிய வேண்டும். உடம்பெனும் வீட்டில் உள்ளத்தை தகலியாக்கி உணர்வாகிய நெய்யை ஊற்றி உயிரை திரியாக தீர்த்து ஞானத்தியால் தீபம் ஏற்றினார். கடப்பந்தாரை அணிந்த முருகப்பெருமானின் தந்தையாகிய பரமேஸ்வரனின் திருவடியை காரணம் என்று திருநாவுக்கர் சுவாமிகள் திருப்பாசகரம் விளக்கம். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தைடு திரியாய் நட்புருகி ஞான சுடர் விளக்கேற்றின நாராயணுக்கு ஞான தமிழ் புரிந்தனர் என்று பூதத்தாழ்வார் பாசனம் கூறுகிறது. நம் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடற்கூடு 5 பொறிகளால் இயக்கம் பெறுவது. நமது கை கால்களில் 5 விரல்கள் என அமைய பெற்றிருக்க வேண்டும். அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசிதம், சகிப்புத்தன்மை இவை 5ம் தாய்மார்கள் இருக்க வேண்டிய உன்னதமான பண்புகளாகும். எனவே நம் முன்னோர்கள் 5 தன் வசப்படுத்தி ஒளிபர செய்ய வேண்டும் என்ற கருத்தை விளக்கவே 5 முகமுடைய குத்து விளக்கை ஏற்படுத்தியுள்ளனர். இருளை போக்க ஒளியேற்றுவதோடு மன இருளை அகற்ற உள்ளொளி ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருவிளக்கு ஏற்றப்பட்டது. நல்ல காரியமானாலும் அல்லாத காரியமானாலும் விளக்கேற்ற வேண்டும் என்ற நேதி ஏற்பட்டது. இல்லற விளக்கது இருள் கொடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது என்று அப்பர் தேவரும், சோதிய சுடரை சூழொலி விளக்கு என்று மாணிக்க வாசகரும், ஒளிவளர் விளக்கே உவப்பிலா ஒன்று என்று திருவாசகம் விளக்கேற்றி போற்றி வழிபட்டு வழிகாட்டுகிறார்கள். மாலை நேரங்களில் வாசல் தெளித்து கோலமிட்டு குத்து விளக்கு ஏற்றினார். லட்சுமி அந்த இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்வதாக கருதி குத்து விளக்கை வீட்டிற்குள் எடுத்து சென்று பாதி துடித்து கற்பூரம் காட்டினார். லட்சுமி அந்த இல்லத்திற்கு நித்திய வாசம் செய்வாள். இது கிரகலட்சுமி பூஜை எனப்படுகிறது. ஆலயங்களில் நடைபெறும் குத்து விளக்கு பூஜை உன்னதமானது. பலர் கூடி ஒரே மனதுடன் பூஜை செய்யும் போது தேவியின் இன்னருள் கிட்டுவது சுலபம். அம்பிகையை அவரவர் இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்ய இதை விட வேறு உபாயம் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.